ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி பேசுகிறேன் ஃப்ரீடெக் தமிழ்ல இருந்து. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெவ்ஆப்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அது எப்படி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, இது இப்போ எப்படி முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்கள் பார்க்கணும். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் இருக்குல்லையா, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்பப்போ வீடியோ போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடர் நீங்கள் இதில் ப்ராஜெக்டில் வருவீங்க. ப்ராஜெக்டில் வந்த உடனே என்ன பண்ணுவார், உங்கள் லீடு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு என்ன தனியாக ஒரு மெஷின் ரெடி பண்ணுவார். அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எப்படியும் இருக்கும். ஐடினா எக்லிப்ஸ்னால் அதுதான் டூலு, கோட் எழுதுகிற டூலு. அது எப்படியும் இருக்கும். உடனே உங்கள் நேம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சோர்ஸ் கோடு ரெப்பாசிட்ரி அப்படிம்பாங்க. சோர்ஸ் கோடு ரெப்பாசிட்ரினா முன்னாடி இருந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எஸ்விஎன், அப்புறம் சிவிஎஸ், அப்புறம் அப்புறம் இன்னொன்று இது ஒன்று இருக்குமே, என்னது கிளியர் கேஸா சிவிஎஸ், அப்புறம் கிளியர் கேஸ் எப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கோடு ரெப்பாசிட்ரி அப்படிம்பாங்க. கோடு ரெப்பாசிட்ரிக்கு உங்களுக்கு ஒரு இது வாங்குவார். அவர் என்ன பண்ணுவார், ரெப்பாசிட்ரிக்கு ஒரு லாகின் உங்களுக்காக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்விஎன்னா சிவிஎஸ்ஓ இல்லை கிளியர் கேஸோ இதோடைய சர்வர் எங்கே இருக்கும், உங்களுடைய சப்போஸ் ஆன்சைட் ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஆன்சைட்டில் சர்வரில் உங்களுக்கு இந்த சிவிஎஸ் சர்வர் இருக்கும். அதான் கோடு ரெப்பாசிட்டரி சர்வர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்லிப்ஸில் இதோடைய பிளகின் இருக்கும். பிளகின் போட்டு இங்கே அந்த கோடை எங்கே எடுப்பீங்க, உங்கள் ஐடியில் எடுப்பீங்க. உங்கள் ஐடியில் எடுத்து நீங்கள் கோடு பண்ணுவீங்க. கோடு அது செக்இன் செக் அவுட் அப்படிம்பாங்க. ஸோ செக்இன்னா உள்ளே போகிறது, செக் அவுட்னா வெளியே வர்றது. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் கோடெல்லாம் எழுதுவீங்க. எழுதிட்டு அப்டேட் பண்ணும்போது அங்கே போய் செக்இன் பண்ணுவீங்க. எங்கள் சர்வரில் செக்இன் பண்ணுவீங்க. உடனே அதுக்கு கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கோடெல்லாம் ஒரு 100 பேர் எழுதுனாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்ட் பார்த்து அதை மெர்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணுறது அவர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகே, இந்த கோடை நீங்கள் போட்டுருவீங்க. போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து எவ்ரி 1 வீக் ஆர் 15 days ஆர் 1 month டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி இந்த வெப் அப்ளிகேஷன் 24/7 வர்ற மாதிரிலாம் இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்னா இப்போ அதுவுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒன்லி த வெப் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு டீப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. டீப்ளாய்மெண்ட்னா நத்திங் பட் வாட் எவர் ஒரு கோடை தூக்கி உங்களுக்கு வெப் சர்வர்லேயோ இல்லை அப்ளிகேஷன் சர்வர்லேயோ டீப்ளாய் பண்ணுறது. அதுதான் டீப்ளாய்மெண்ட். டீப்ளாய் பண்ணுறேன்னா எகைன் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனோம்னா, உங்கள் கோடை அந்த அப்ளிகேஷன் சர்வரில் போட்டு அதை ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஓகே, அப்ளிகேஷன் சர்வரில் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அப்ளிகேஷன் சர்வர் ஒரு என்ஜின் மாதிரி, வெப் சர்வர் ஒரு என்ஜின் மாதிரி. அதுக்குள்ளே போய் போட்டால் தான் அது உண்டான வெப்புக்கு உண்டான வெப் ஃபார்மில் காமிக்கும். இல்லை அப்ளிகேஷன் சர்வர்னா ஜாவா அப்ளிகேஷன் சர்வர்னா ஜாவாக்கு உண்டான இது எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஜாவா கோடெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்ளிகேஷன் சர்வர் வெப் சர்வரில் டீப்ளாய் பண்ணுவாங்க. டீப்ளாய் பண்ணோன்னா அதுக்குள்ளே போய் போடுவாங்க. இந்த டீப்ளாய் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்கன்னா, தனியாக சப்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. நல்லா கவனிங்க, வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு உண்டான சப்போர்ட் ப்ராஜெக்ட். இந்த சப்போர்ட் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினான இவங்களோட ஒர்க்கே டீப்ளாய்மெண்ட் அப்புறம் என்னது டிக்கெட்டிங்னா அது என்ன சொல்லுவாங்க, மெர்க்குரி டைரக்டர், மெர்க்குரி இதெல்லாம் சொல்லுவாங்க. டிக்கெட்டிங் டூல் இப்போ ஜீராலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அப்போ டிக்கெட்டிங் டூல்னு சொல்லிட்டுலாம் இருந்துச்சு. டிக்கெட்டிங் டூலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு டிக்கெட்டாக வரும். அதில் ஹை வெரி என்னது கிரிட்டிக்கல் டிக்கெட்டு ஒன்று கிரிட்டிக்கல் டிக்கெட்டு, அப்புறம் மீடியம் டிக்கெட்டு, அப்புறம் வெரி நார்மல் டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி டிக்கெட்டில் கேட்டகரிஸ் எல்லாம் போட்டு வரும். ஸோ ஒன்று கிரிட்டிக்கல் டிக்கெட்னா உடனே அதை சால்வ் பண்ணி ஆகணும். இல்லை 2 மீடியம் டிக்கெட்னா ஒரு 2-3 நாள் எடுத்துக்கலாம். ரொம்ப லோ சிவியாரிட்டினா நம்ம கொஞ்சம் என்ன நாள் எடுத்து கூட அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்லலாம் வரும்.
ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணுவார், ப்ளஸ் வந்து டிக்கெட்டு வந்து வர வர அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டு என்னது நான் வந்து லாகின் ஆக முடியலை, இல்லை இதில் வந்து லாக் எடுக்க முடியலை, இல்லை இதில் வந்து ஷட்டவுன் ஆயிடுது, இல்லை இந்த ஃபங்க்ஷன் இந்த பேஜ் வந்து ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி வர்றதை வந்து டிக்கெட்டில் வரும். ஸோ அவங்க சிவியாரிட்டி பார்த்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இந்த மேக்ஸிமம் வந்து இந்த சப்போர்ட் ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்சைட் ஆஃபீஸர் மாடல்னால் 3 ஷிஃப்ட் இருப்பாங்க, இல்லை 2 ஷிஃப்ட் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே இருப்பாங்க. ஏன் இதை சம்மந்தம் இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னா இல்லை ரீசன் இருக்கு. அதனால கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கேட்குறது நல்லது, கதையாக கேட்குறது கொஞ்சம் நல்லது. அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ தூரம் நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரே வரியில் நான் சொல்லிடலாம் டெவாப்ஸ்னா இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. டெவாப்ஸ்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் ஒரே வரியில் முடிச்சிடலாம். ஆனால் வந்து இது பின்னாடி கதை என்ன, ஏன் இவ்வளோ தூரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியணும்னா ஒரு சின்ன பின்னாடி கதை வந்து சொல்லி ஆகணும். பின்னாடி கதைன்னு கிடையாது இது. பின்னாடி ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்றோம், ப்ரொடெக்ஷன் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே இது நடந்துடும், கியூஏ நடந்துடும், டெஸ்டிங் நடந்துடும். டெஸ்டிங்னா யூஏடி கியூஏ நடக்கும். கியூஏல வந்து அதை அந்த கோடு சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் யூஏடி பண்ணுவாங்க. யூஏடி முடிஞ்ச முன்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கியூஆர் நடக்கும்போதும் யூஏடி நடக்கும்போது ப்ரொடெக்ஷன் நடக்கும்போதும் இன்னொரு டீம் ஒன்று இருக்குது. அது என்ன டீம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டெஸ்டிங் டீம். இந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கேசஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் கேசஸ்னா என்ன, இங்கே கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன் வரணும், இந்த கிளிக் பண்ணால் இங்கே ஆப்ஷன் வரணும். இந்த மாதிரி நாங்கள் கோட் எழுதியிருக்கோம். இந்த கோடு எழுதினோம்னா இந்த எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து என்னன்னா இந்த ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரணும், இதான் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இந்த மாதிரி தான் நாங்கள் கோடு எழுதியிருக்கோம், அதான் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் கேஸில் அதுதான் இருக்கும். ஸ்டெப் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து இது இங்கே கிளிக் பண்ணால் இது வரணும் இப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் கேஸ் வந்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இப்போ டீப்ளாய்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் கியூஏ, அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த டெவலப்மெண்ட்டு கியூஏ எல்லாமே வந்து நார்மலான டயத்தில் நடக்கும். ஏன்னா அது வந்து அதுக்குன்னு தனியாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும், ப்ரொடெக்ஷனை வந்து நிப்பாட்டணும். ஏன்னா அப்போ நிப்பாட்டி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிப்பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாட்டி தான் இந்த டீப்ளாய்மெண்ட்டே பண்ணுவாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் சர்வரே நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும் உங்கள் சைட் எல்லாமே. ஸோ இது அகைன் 10 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்போ அப்பெல்லாம் பண்ண முடியாது. இப்போ பண்ணோம்னா அவ்வளோதான், கோகையாக தான் ஆகிட வேண்டியதான். ஏன்னா இப்போ என்ன மாறுச்சு அதை நான் சொல்ல வரேன். ஸோ இவங்க நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எகைன் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர் வந்து எல்லாம் கோடு எழுதி எல்லாத்தையும் முடிச்சிடுவாரு. கோடு எழுதி இது பண்ணிடுவாரு. நான் அதை செக்இன் பண்ணி கமிட் பண்ணிடுவாரு. கமிட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் இந்த பாத்தில் நீங்கள் போய் எடுங்க. இந்த வெர்ஷனுக்கு வந்து இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடக்குது அப்படின்னா இந்த பாத்தில் தான் நான் கோடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருவார். கொடுத்த உடனே இந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, சப்போர்ட் ப்ராஜெக்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து எடுப்பாங்க, அது ஜாராவோ வாராவோ மாற்றுவாங்க. மாற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் சர்வர்லேயோ இல்லை வெப் சர்வர்லேயோ போய் டீப்ளாய் பண்ணுவாங்க. டீப்ளாய் பண்ணுறோன்னா அதில் போடுறது. அதுக்குன்னா முன்னாடி டாம் காட்டு, அப்புறம் வெப்லாஜிக்கு, அப்புறம் வெப்ஸ்பெரு, இந்த மாதிரி லாட் ஆஃப் அப்ளிகேஷன் சர்வருக்கு அதில் வந்து போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீப்ளாய்மெண்ட் ஹஸ் பீன் டன், ஓகே, டெஸ்டிங் டீம் ப்ளீஸ் செக் தட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து டெஸ்டிங் டீமுக்கு வந்து அனுப்புவார். டெஸ்டிங் டீமுக்கு. ஸோ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் கேஸ் பிரகாரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங் இஸ் ஓகே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லை சப்போஸ் ஏதாவது கிளியர் ஆகலை, ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது அது அன்எக்ஸ்பெக்டட் லெவலில் வரல அப்படின்னா பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. என்ன ஆயிடும், இவங்க வந்து டெஸ்டிங் ஃபெயிலியர் அப்படின்ட்டுருவாங்க. டெஸ்டிங் ஃபெயிலியர் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எங்கே வரும், பழையபடி இதே இந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்கு வரும். ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்ல வந்து ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் இவங்க கோடு எழுதிருக்காங்களா, கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்காரருக்கு திரும்ப வரும். என்ன வரும், ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்காரர் வரும். ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் என்ன பண்ணுவார்னா ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டுக்காரரு இதே எழுதவே இல்லை, என்ன கோடு எழுதவே இல்லை. அவர் வந்து கோடு யார் எழுதியிருக்கா, கோடர் எழுதியிருக்காங்க. இவங்க எப்பயும் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்கன்னா எப்பயும் பார்த்தாலும் நைட்டில் தான் பண்ணுவாங்க. இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோடர் வந்து டெவலப்பர் வந்து யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க.
யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. உடனே இவங்க வந்து சப்போஸ் இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் சப்போர்ட். இந்த ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவரு வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு நான் கரெக்ட்டா தான் டிப்ளாய் பண்ணேன். என் லெவல்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த கோடு தான் இந்த கோடுலேருந்து எடுக்க சொன்னீங்க. நான் எடுத்தேன். அது வந்து கரெக்ட்டா டிப்ளாய் பண்ணேன். இது என் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு. உடனே இப்போ வந்து என்ன ஆயிருக்கு ப்ரொடெக்ஷன்ல அந்த ப்ரொடெக்ஷன் சர்வர் நின்றுருக்கு. நின்றுருக்கு. இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் கேஸ் வரல, சரியா வரல அப்படின்ட்டு. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்காரரு டெஸ்ட் எழுதல. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான். டெஸ்டரும் டெஸ்ட் சாரி ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்காரரு கோடு எழுதல. டெஸ்டருக்கும் கோடுல என்ன இருக்குன்னே தெரியாது. டெஸ்டருக்கு என்ன தெரியும், இந்த இங்க இங்க கிளிக் பண்ணா இங்க வரணும். அது மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ வந்து யார் இங்க கதாநாயகன், யார் கோடு எழுதினவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. கோட் எழுதினவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. கோடர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்பதான் இன்னொருத்தர் வருவாரு. இங்க வந்து ஒரு திடீர்னு முடிப்பாரு. அப்போ முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணீங்கன்னா இந்த ஐடிஐஎல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடிஎல் சர்டிஃபிகேஷன்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்க ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த ஐடிஎல் கார் வருவார். ஐடிஎல்னா என்னது ஐடி மேனேஜ்மெண்ட், சப்போர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு கம்பெனி வந்து அதுக்கு தனியா சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர் வருவார். அவரு என்ன பண்ணுவார்னா, என்னையா நடக்குது, என்ன நடந்துச்சு, ஓ இந்த டெஸ்ட் கேஸ் பிரகாரம் வரல, டெஸ்ட் கேஸ் பிரகாரம் வரலனா இது வந்து டெஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் சர்வர் வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சிவியாரிட்டி டிக்கெட். ஏன்னா இப்போ 1 மணி நேரம் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நம்ம பிசினஸ் வந்து இவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ சிவியாரிட்டி எழுப்பு எல்லாத்தையும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்டிங் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரு, அந்த லீடு, அந்த டெவலப்பர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எல்லாம் உட்காந்து வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே எப்படியாச்சும் இவர் டெவலப்பரை முடிச்சிருவாரு. டெவலப்பர் வந்து என்ன ஆகும்னா, அப்பதான் டெவலப்பர் பார்ப்பாரு, ஆகா எல்லாமே கரெக்டு, ஆனா இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு இது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு அப்பதான் அவர் பார்ப்பாரு. பார்த்த உடனே அவர் வந்து லீடை கேட்பாரு. லீடு வந்து எப்பயும் போலதான் மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை ப்ராஜெக்ட் லீடை கேட்பாரு. ப்ராஜெக்ட் அந்த மேல இதா இருக்காங்களே, ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை ப்ரோக்ராம் மேனேஜரோ யாரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா, அவங்கள கேட்பாங்க, ஏங்க இந்த இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னா உடனே ஏன் இதெல்லாம் சரியா பாக்குறது இல்லையா அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சத்தம் போடுவாங்க. அவங்களுக்குள்ளே சத்தம் போட்டுக்குருவாங்க. அந்த சத்தம் போடுறது இந்த பப்ளிக் வந்து யாருக்குமே தெரியாது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன பண்ணுவோம்னா அதை வந்து நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு வந்து கொண்டு போயிடுவோம் அப்படிம்பாங்க. இது நெக்ஸ்ட் ரிலீஸ் கொண்டு போயிடுவோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பழையபடி இந்த சூரிய இதை சாப்பிடுவார் இல்லையா, பரோட்டா சாப்பிடுவார் இல்லையா, பழைய இருந்த ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இதை வந்து சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ரிவர்ட் எப்படி பண்றதுன்னா அதையும் ஸ்டெப்பா எழுதி வச்சிருப்பாங்க. இல்லை இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், டிப்ளாய்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ல. உடனே அது பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பழையபடி எல்லாத்தையும் பழைய இதுக்கு கொண்டு போ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்காரங்க பண்றது. இப்போ பண்ணிட்டு அந்த திருவிழா முடிஞ்சிடும். அப்புறம் அதுக்கு அடுத்து அதுல ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்காரருக்கு வந்து மெமோ மாதிரி வரும். நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்ல டெவலப்பருக்கு வந்து இது மாதிரி வரும். சரி, இந்த டெவலப்பருக்கு வந்து நோட்டீஸ் மாதிரி வரும், நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அந்த டெவலப்பர் வந்து கொஞ்சம் லீடோட நல்லா இருந்தார் அப்படின்னா லீடு வந்து அவரை காப்பாற்றுவார். இல்லை லீடோட மறைச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் டெவலப்பருக்கு அங்கே காய வரும். ஆனால் மெயினாக வந்து அடி வாங்குறவாருன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரெண்டுக்கு இடப்பட்ட ஆளு தான் அடி வாங்குவாங்க. ஏன்னா எல்லா பள்ளியும் தூக்கி ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மேலே போட்டுருவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணலாம், முன்னாடியே வந்து நீங்கள் இதுலேயே செக் பண்ண வேண்டியதானே, டெவலப்மெண்ட்டில் செக் பண்ண வேண்டியதானே, இதை செக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே போடுவாங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கார் பாவம், அவருக்கு வந்து கோடும் எழுதியிருக்க மாட்டார். அவங்க கோடு என்ன எழுதுனாங்கன்னா இவருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவருக்கு கோடு எழுத தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு அவர் வரவே மாட்டார். டெஸ்டிங்காரங்க எப்பயும் போல தப்பிச்சிருவாங்க. இந்த இடையில இருந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்காரங்க மாட்டிக்கிடுவாங்க. அது எப்போனா இது வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த 3 மணிக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாவம் இவர் வந்து முழிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறதே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த எல்லா கூத்துமே எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் எய்ம் அந்த கோடு சேஞ்ச், அவ்வளவுதான். இந்த கோடு ஏன் சேஞ்ச் பண்ணணும், ஏன் கோடு புதுசாக கொடுக்கணும், ஏன்னா கஸ்டமருக்கு வந்து புது புது ஆப்ஷனும் புது புது இதை வந்து கொடுத்தாகணும். அதுதான் இந்த இதுக்கு தான் இவ்வளோ எல்லா கலையபரமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து எது சப்ஜெக்டை விட்டுட்டு நம்ம மற்றதை போகிற மாதிரியே இது வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன கோடு சேஞ்சுக்கு வந்து என்னாச்சு கோடு சேஞ்சுன்னு சொல்லிட்டு டெவலப்பருக்கு தெரியும், டெவலப்பர் மெயின் சைடில் இருக்கிறவங்களும் தெரியும். ஆனால் அதை தவிர மற்ற எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு, அது தவிர மற்ற எல்லாருமே பிடுங்கிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு 10 வருஷம் முன்னாடி.
இப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, இப்பதான் இந்த மாடர்ன் கம்பெனிலாம் வருது. 10 வருஷத்துக்கு தான் முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் 10 வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அப்படியே சுவிட்ச் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகிட்டு இருக்கு? முன்னாடி வெப் அப்ளிகேஷன் இருந்துச்சா? இப்ப வெப் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. இந்த இருக்கணும். என்னது? மொபைல் அப்ளிகேஷன். அதே இத வந்து மொபைல்ல இருந்தாகணும். அதே இது வந்து எல்லா ஆப்ஷனுமே அப்படியே டீட்டெயிலா மொபைல்ல இருக்கணும். ஏன்னா, எல்லாருமே மொபைல் யூசர் வந்து அதிகமா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க டெவாப்ஸுக்கு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இதே இது வந்து எப்படி மாடர்னா வந்து முன்னேறிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ stay tuned and we are going to come into the next video. Okay, thank you. Still you are not subscribed, please subscribe பண்ணுங்க. உங்க வந்து இந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். Thank you. Bye.